அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த முதிய தம்பதி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளுக்கு ஈரோடு மாவட்ட போலீசார் வலை வீசி தேடியிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி இளாங்காட்டு மேகரையான் தோட்டத்தில் வசித்தவர் ராமசாமி கவுண்டர் மற்றும் மனைவி பாக்கியம். இவர்கள் இருவரும் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்தனர். இவர்களது மகன் கவிசங்கர் முத்தூரில் மோட்டார் விற்பனை நிலையம் வைத்து நடத்தி வருகிறார். மகள் பானுமதி முத்தூர் அருகே உள்ள வேறொரு ஊரில் வசித்து வருகிறார். இவர்கள் இருவரும் எப்போதாவது தங்களது பெற்றோரை பார்க்க வருவதுண்டு. பெற்றோருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தினசரி பேசி வந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக பெற்றோருடன் பேச முடியாத சூழ்நிலை இருந்துள்ளது. இது குறித்து அச்சமடைந்த கவிசங்கர் தனது உறவினர்களான நதியா மற்றும் நல்லசிவம் என்பவர்களிடம் தகவல் அளித்து தனது பெற்றோரை பார்த்து வர சொல்லி அனுப்பியிருக்கிறார்.